இமயமலை சாரல்ல இருக்க ரூர்க்கியை சேர்ந்தவங்க தான் டாக்டர் அன்ஷு ரதி. அவங்க சமையலறையில இருந்து எப்பவுமே ஒரு தெய்வீக மனம் கமழும். இந்தியாவுடைய சிறப்புமிக்க சீரகம் வெந்தயத்துடைய ஆழ்ந்த மனம் எப்பவுமே வீசிட்டு இருக்கும். தொழில் முறையில ஒரு டாக்டரா இருந்தாலும் அன்ஷு ரதி தனது தோட்டத்துல 400க்கும் மேற்பட்ட பழ வகைகள், காய்கறிகள், மூலிகைகள், மசாலா பொருட்களை விளைவிச்சிட்டு இருக்காங்க. இதோட அவங்க வீட்டு மாடியில 1500 சதுரடி பரப்பளவுல தோட்டத்தையும் அவங்க அமைச்சிருக்காங்க. தனது தோட்டத்துல அமுக்குரா கிழங்கு, பேசில், ஆரிகானோ, மஞ்சள், கருமிளகு, குங்குமப்பூ, கிராம்பு, ஜாதிக்காய், சோம்பு, வெந்தயம், பே லீவ்ஸ், பட்டை, பெருங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, கலோஞ்சி, ஏலக்காய் மாதிரியான பல பொருட்களை விளைவிக்கிறாங்க. இந்த எல்லா ஐட்டங்களையும் எப்படி ஈஸியா வளர்க்கிறது அப்படின்ற விளக்கத்தையும் வரவங்களுக்கு இலவசமா சொல்லி கொடுக்கறாங்க. உத்தரகாண்டுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி டாக்டர் அன்ஷு ரதி 15 வகையான மசாலா பொருட்களை சாகுபடி பண்றாங்க. இந்தியாவுல பலதரப்பட்ட தட்பவெட்ப சூழ்நிலைகள் இருப்பதால அவங்க பகுதியில் இருக்க நிலைக்கு ஏத்த மாதிரி பயிர்களை வளர்க்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டா குளிர்காலமான அக்டோபர், நவம்பர்ல கொத்தமல்லி, கருமிளகு, சீரக வளர்க்கலாம். மே, ஜூன் மாதங்கள்ல மஞ்சளை விளைவிக்கலாம். முதல்ல தோட்டக்கலையில் இறங்குறவங்க செடிகளை நர்சரியில இருந்து வாங்குறது நல்லது அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. நீங்க விதைகள் இருந்து மசாலா பொருட்களை வளர்க்க விரும்புனீங்க அப்படின்னா அதை முளை விடுவதற்கு ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏலக்காய், கொத்தமல்லி போன்ற பெரிய விதைகளை மட்டும்தான் இந்த செயல்முறை தேவைப்படுது. விதைப்பதற்கு முன்னாடி அதை ஒரே இரவுல ஊற வைக்கலாம். சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு மாதிரியான சின்ன விதைகள்ல இந்த மாதிரி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி அவங்க மேலும் பேசும்போது பெருஞ்சீரகம் 7 முதல் 15 நாட்களும், சீரகம் 45 நாட்கள், கொத்தமல்லி விதைகள் 15 நாட்கள் தேவைப்படும். வெந்தயம் 3 நாள்ல முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த விதைகளை சின்ன கப்ல விதைக்கணும். அந்த விதைகள் முளைத்த பிறகு செடியை 12 அங்குல அளவுள்ள பெரிய தொட்டிக்கு மாத்தணும். ஒரு வாரத்துக்கு இதை நிழல்ல காய வைக்கணும். அதுக்கப்புறமா நேரடி சூரிய ஒளியில வச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. மசாலா பொருட்களை பயிரிட மணல் பாங்கான மண்ணை பரிந்துரைக்கிறாங்க. மண்ணுடைய தன்மையை தெரிஞ்சுக்க ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அதை நனைச்சு அதை உருண்டையா பிடிக்கணும். உருண்டை இலகுவா பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுல களிமண் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மண்ல 20 முதல் 30% மணல கலக்கணும். அது நொறுங்கலாகும் வரைக்கும் மண்ணை சேர்த்துக்கணும். அதோட 20 முதல் 30% மாட்டு சாண உரம் மற்றும் ஒரு கைப்பிடி வேப்பம்பூ தூள் ஆகியவற்றையும் சேர்த்து கலக்கணும். டாக்டர் அன்ஷு பே லீவ்ஸ், குங்குமப்பூ போன்ற மசாலா பொருட்களை பயிரிட மணல் கலந்த மண்ணை பரிந்துரைக்கிறாங்க. ஏற்கனவே மாட்டு சாண உரம் மற்றும் வேப்பங்கொட்டை மண்ணில் சேர்த்திருப்பதால அடிக்கடி மண்ணை உரமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பூக்கும் பருவத்துக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி தொட்டியில மண்புழு உரம் ஒரு கைப்பிடி சேர்த்தாலே போதுமானதா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெவ்வேறு மசாலா பொருட்கள் பூக்கும் மற்றும் உற்பத்தியுடைய பல்வேறு நிலைகளை கொண்டிருக்கும் அப்படின்னும், சீரகம், கொத்தமல்லி போன்ற மசாலா பொருட்கள் 5 மாதங்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராயிடும். அதே சமயம் கருப்பு மிளகு 2 முதல் 3 ஆண்டுகள் எடுத்துக்கும். ஏலக்காய் 5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இடைப்பட்ட நாட்கள்ல அவங்க தந்த சமையலறை பெட்டிகள்ல சீரகம், கலோஞ்சி விதைகள், வெந்தயம், பெருஞ்சீரகம் மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாமே குவிச்சு வச்சுக்குவாங்க. சந்தையில கிடைக்கும் மசாலா பொருட்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மசாலா பொருட்களுக்கு ஒரு தனி மனம் இருப்பதா டாக்டர் அன்ஷு தெரிவிச்சிருக்காங்க. ரசாயனம், தீங்கு விளைவிக்கும் உரங்கள், வண்ணங்கள் மற்றும் செயற்கைகள் ஆகியவற்றின் பயன்பாடு வணிக ரீதியா மசாலா பொருட்களை பெரும் அபாயத்தை உருவாக்குது. இந்த உதவி குறிப்புகள் மூலமா உங்க சொந்த மசாலா பொருட்களை வீட்டிலேயே வளர்த்து உங்க குடும்பத்தை நச்சு மசாலா பொருட்களுடைய ஆபத்திலிருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு டாக்டர் அன்ஷு ரெட்டி தெரிவிச்சிருக்காங்க.